திமுக ஆட்சியில் 23 மாணவர்கள் நீட் பிரச்சினை காரணமாக உயிரிழந்துள்ளனர் என முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஈம சடங்கு செய்யும் இடத்தில் கட்டப்பட்ட காத்திருப்போர் கட்டிடம் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீப்பெட்டி தொழில் மற்றும் பிளாஸ்டிக் லைட்டர்கள் பிரச்சினை தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் அனுமதி பெற்று மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் ஆகியோரை தான் சந்தித்தேன் என்றும், அதேபோல்தான் செங்கோட்டையனும் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் உள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் பிரச்சினை தொடர்பாக மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கலாம் என தெரிவித்தார். எட்டயாபுரம் அரசு பாலிடெக்னிக் மகளிர் கல்லூரியில் எழுந்த பாலியல் குற்றச்சாட்டு பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் எதுவும் பேசவில்லை என்றும், திமுக ஆட்சியில் 23 மாணவர்கள் நீட் பிரச்சினை காரணமாக உயிரிழந்துள்ளனர் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்.